ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜிஆர் ஃபேமிலி. நீங்கள் மண்டே மார்னிங் வந்து என்னென்ன சமைக்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து பொரியல் பண்ண போகிறோம். பீன்ஸ், கேரட்டு. இது வந்து எங்கள் ஹஸ்பண்டே இப்போ கட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. த்ரோட் பெயின், அதனால் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து வேக போட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை வேக போட்டுட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் பொட்டேட்டோ வச்சு சாம்பார் வைக்க சொல்லியிருக்காரு. இதை நான் வந்து எங்கள் பெரிய பாப்பா வந்து வயிற்றில் வைக்க சொல்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு, ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பொட்டேட்டோ வந்து பீல் அவுட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா சூடாக வந்து ஜீரா வாட்டர் போட்டிருக்கேன். சூடாக இருக்கும். இது ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு இப்படி சாம்பார் வச்சு கேரட் போட்டால் கூட சாம்பார் நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே மார்னிங்கில் வந்து த்ரோட் பெயின், கோல்டு எல்லாமே இருந்துச்சு. என் ஃபேஸ் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், அவ்வளோ பிரச்சனை இல்லை. த்ரோட் பெயின் தான் இருக்குது. ரைஸ் வந்து இங்கே வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் வெஜிடபிள் வந்து வேக போட்டிருக்கேன். நம்ம அப்படியே வேக வச்சு செய்யலாம், இருந்தாலும் டைம் ஆகிடும். பாப்பா வந்து எழுந்துப்பாங்க, அவங்களுக்கு தண்ணி போடணும். நாங்கள் எல்லாமே கேஸில் தான் பண்ணுறது. போட்டுட்டு அவங்க வந்து சப்பாத்தி கேட்டிருந்தா அந்த பாவம் நாளைக்கு நாளைக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். ரைஸ் வெந்துட்டுருக்கோம். இப்போ தான் போட்டேன், டக்குன்னு வந்துடுது. குக்கிங் வந்துட்டேன்னா டைம் போட்டு தெரியாது. நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் மார்னிங்கில் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறமே வரலாமேன்ட்டு. இந்த வீட்டில் வந்து பெட்ரூமில் தான் வந்து குளியல் பாத்ரூம் இருக்குது. அது வந்து தம்பி தூங்கிட்டுருக்கான். நான் காலையிலே போனேன். வெளியே இருந்தது தான் நான் காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருப்போம். எல்லாமே அமிச்சிட்டு பிறகு தான் நான் குளிக்கிறது. குழந்தைங்கிற வீட்டில் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுக்கலாம். எக்கு போட்டு தான் பொரியல் பண்ண போகிறேன். ப்ரோட்டீன் வேணும் அப்படின்ட்டு. குக்கர் விசில் ஆஃப் பண்ணிட்டேன். ரைஸ் வெந்துடுச்சு, வச்சிடலாம். காலையில் கிச்சனில் வந்தோம்னா டைம் போதே தெரியாது. இதில் வந்து ஒரு பொட்டேட்டோ வந்து சொத்தி ஆகிடுச்சு. இதை போய் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். டைம் ஆகிடுச்சு, பாப்பா தண்ணி வேறு போடணும். எக்கு வந்து நம்ம ஸ்கூலில் அலௌடு இல்லை, இருந்தாலுமே வேறு வழி இல்லை. இன்றைக்கி தேங்காய் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. பீன்ஸ், கேரட் பொரியல், பொட்டேட்டோ சாம்பார், இதுதான் லஞ்ச். மார்னிங்கில் வந்து ஏபிசிடி ஜூஸ் இருக்குல்ல, அதை நான் குடிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து ஏபிசிடி மால்ட் வந்து கொடுத்துருவோம். நான் மெதுவாக பேசிகிட்ருக்கேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டுருக்கான்.
டைம் ஆகிடுச்சுன்னா பூண்டுலாம் வந்து அப்படியே இடிச்சிடும் ஸ்கின்னோட. இந்த கல் வச்சு தான் இடிக்கிறது. இப்போ வந்து இது தாளிக்கலாம். தண்ணி போட்டிருக்கேன். டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால அதுவும் மறக்கக்கூடாது. ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பேன். எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நல்லா விதங்கட்டும். நம்ம வந்து வேக வச்ச காயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டோம். லைட்டாக அந்த வேக வச்ச தண்ணி இருக்குது. பருப்பு சைடில் வச்சுட்டுருக்கேன் சாம்பாருக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா இந்த தண்ணிலாம் சுண்டின பிறகு நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போடுவேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணான்றவங்க காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா நாங்கள் சாப்பிட்றதில்ல. தண்ணி போட்டிருக்கேன் பாப்பாவுக்கு. இப்போ இது பொரியல் பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுட்டு சாதம் வந்து வடிச்சிட்டேன். இவ்வளோ வேலை முடிச்சாச்சு. குக்கிங் வேலை டக்கு டக்குன்னு முடிக்கணும். தண்ணி காயுது. பாப்பாவை போய் எழுப்பணும். இது வதக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். போய் பாப்பாவை எழுப்பிட்டு வரேன். முட்டை வந்து போட்டு வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ப்ரோட்டீன் இருக்கணும். ஸ்கூல் அலோடு இல்லை. எனக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். சாம்பார் வந்து பொங்குது. நம்ம போய் பாப்பாவை எழுப்பிட்டு வந்து இது கண்டினியூ பண்ணலாம். இதை ஆஃப் பண்ணிட போகிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எழுந்துட்டிங்களா? ப்ரஷ் பண்ணுங்க. தண்ணி போட்டிருக்கேன். சரி மம்மி போய் கிச்சனில் இருக்கேன். நீங்கள் 5 நிமிஷம் பார்த்து வா, சரியா? இதுக்கப்புறம் வந்து குயிக்காக பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எங்கள் ஹஸ்பண்ட் கத்த ஆரம்பிச்சிடாரு. அவங்க பாப்பாவை போய் எழுப்பலாம். சாம்பாருக்கு வந்து நம்ம டொமேட்டோ, ஆஸ் யூஷுவல் ஆனியன் எல்லாமே கட் பண்ணிடலாம். தாளி போட்டு பருப்பு வேக வச்சுட்டேன். விசில் வந்துடுச்சு. தண்ணி ஒரு பக்கம் காஞ்சிச்சு. சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. கிளைமேட் ஏறினதுக்கு கஷ்டம். நம்மளாம் எல்லாமே அந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஆனியன் போடலாம். அது கூடவே பூண்டு இடிச்சு வச்சுருக்கா, அதுவும் போட்டுடலாம். கட்டிங்க வரணும் டேடிகிட்ட. சொன்னவங்களுக்கு வந்து கட்டிட்டு போகிறாரு. அவங்கள போய் எழுப்பணும். அதனால் ஸ்கூல் கூட்டு போட்டுலான்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இது அப்படியே காலையில் நான் போய் அவங்கள எழுப்பிட்டு வரேன். சரி போ, ப்ரஷ் பண்ண போ. கரெக்டாக சண்டை போடாமல் ப்ரஷ் பண்ணணும். தண்ணி காஞ்சிச்சு. குட்டி போய் வேறு ஏந்தலாம் போல இருக்கு. பொட்டேட்டோ சாம்பார் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
கேரட் சாம்பாரும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் பொட்டேட்டோ போட போகிறேன். குட்டி பையன் நல்லா சாப்பிடுவான், அதனால் வந்து 2 வயசு தானே, அவனுக்கு இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவான். அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். நல்லா போடுறாங்க 2 பேர் பின்னாடி. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் பின்னாடி குளிக்க வச்சுருவாங்க. அவங்களும் குளிப்பாங்க. தலை குளிச்சா நான் அப்படி இல்லை. டைம் வாங்கிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எல்லாம் போயிட்டு தான் இருப்பேன் நினைக்கிறேன். பார்க்கலாம். புளி ஊற வைக்கிறது சின்ன எளிதா சைஸில் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் மிளகாய் தூள் போட போகிறேன். வீட்டு மிளகாய் தூள் தான், நீங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கணும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிடலாம். கருவி பார்த்திங்கன்னா கடைஞ்சிடலாம். நான் நல்லா வேக வச்சுட்டு கடைஞ்சிலே கடைஞ்சிடுவேன். போயிட்டு வேறு நம்ம போய் பாப்பா போய் கேட்கலாம். நம்ம வாலில் போயிடலாம். அப்படியே வெயிட் கடை இருக்குது. கிளைமேட் வந்து மழை வர மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்வெட்டிங் ஆகுது. பாப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸு இன்றைக்கி திடீர்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. யூனிஃபார்ம் இல்லை, ஸ்போர்ட்ஸாக. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து ஆற வச்சுருக்கேன், பொரியல் வச்சுருக்கேன், பிளேட்டில் ஸ்நாக்ஸ்க்கு நட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சுட்டே இருக்குது. இதை இறக்கினோன்னே இதை ஊற்றிட்டோம்னா லஞ்சு ரெடி ஆகிடும். தம்பிக்கு வந்து தண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து குழம்பு இறக்கிட்டு நம்ம லஞ்ச் கட்டிலாம். வாட்டர் பாட்டில் ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ ரெடி பண்ணணும். பார்க்கலாம். பாப்பா வட்டா ரெடியாம்மா, வா யூனிஃபார்ம் மாத்திராவா. நான் போயிட்டு அவங்க ரெடி பண்ணிவிட்டு பார்க்குறேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டேன். இது குடிச்சிட்டு பாப்பா ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ ரெடி பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பையன் தூங்கிட்டே இருக்கான். எப்பவுமே சீக்கிரமாக எழுந்துருவான். 8 o'clock ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு தண்ணி போட்டுருக்க வேறு. பாப்பா யூனிஃபார்ம் போட்டாச்சு. இப்போ அவங்களுக்கு ரெடி பண்ணணும். என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் நான் அப்படியே குளிச்சுட்டு ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா எல்லாம் போயிட்டாங்க. இப்போ வந்து குட்டி பையனுக்கு வந்து தண்ணி போட்டிருக்கேன். அது ஆஃப் பண்ணிட்டேன். குளிக்கலாமா? குளிக்கலாம். டவுல் எங்க? உன் டவுல் எங்க? உள்ள வறுக்க எடு பார்ப்போம். குட்டி பையனை குளிக்க வச்சுட்டு அவர் ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு பூவா ஊட்டிட்டு அதுக்கப்புறமா நான் போய் குளிக்கணும். அதுக்கு முன்னாடி அவர் குளிக்க வச்சுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு வீடு பெருகி துணி மடிச்சுட்டு போகலாம். பெருப்பா டவுல் துவைச்ச துணியில் டெய்லி அவன் டவுல் துவைக்கணும். டவுல் எடுத்துக்கோ, டவுல் எடுத்துக்கோ. குளிர்தா? போய்த்திக்கோ. வா, உனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். வா. இது பாருங்கள், பெட்டு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் மச்சு வைக்கணும். இதை வேலைலாம் முடிச்சுட்டு தான் நான் போயிட்டு குளிப்பேன். குளிர்தா? தண்ணி எங்கே? அந்த போகலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு குட்டி பையனை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். டாடா பாய் சொல்லு. வந்து குளிச்சிட்டாரு. பவுடர்லாம் அடிக்க மாட்டார். எங்கன்னா போனால் தான் பவுடரு, ரேர் தான் பவுடர் அடிக்கிறதுலாம். லோஷன் அப்ளை பண்ணிவிட்டு சந்தனம் வச்சுக்கினாரு. எண்ணெய் வச்சாச்சு தலைக்கு. காஸ்ட்டுமே தன்னெண்ணே. சைக்கிள் ஓட்டுறியா? ஹாய் சொல்லு. சே ஹாய். இங்கே பாருங்க. டேடியா? பாய் சொல்லு. இங்கே பார்த்து பாய். பாய். பூ போட்டுட்டீங்கன்னா மம்மி. ஒரு வழியாக குளிச்சுக்க வச்சாச்சு. பார்த்துருப்பீங்க. அவனுக்கு பசிக்குதான். வீடு பெருக்கி போட்டுட்டு துணியெலாம் பெட்ஷீட்லாம் மடிச்சிடுது. துவைச்ச துணியெலாம் இருக்குது, அது மடிக்கணும். துணி ஈவினிங்லாம் போகலான்னு மழை வருமானு தெரியல. குட்டி பையனுக்கு வந்து கொஞ்சமாக சாதம் போட்டுருவேன். பொட்டேட்டோ ஃபேவரட் நான் சொன்னல, அதே மாதிரி பொட்டேட்டோவை காலையில் அவங்க அக்காவுக்கு பால் காலையில் வரல, அதனால் ரைஸே ஊட்டிட்டேன்.
பொட்டேட்டோ வச்சு கொஞ்சமாக சாதம் போட்டு ஊட்டிட்டு கோல்டுனால நெய் ஆட் பண்ணல. மூச்சு வாங்கலைங்க. கொஞ்சம் காய் மட்டும் தாராளமாக ஊற்றி பார்த்தீங்களா, சைக்கிளில் பாட்டு வச்சுப்பீங்க. அவ்வளோதான். தண்ணி எடுத்து சுடு தண்ணி தான் எடுக்கணும், நல்லா ஆவி எடுக்கணும். சுட சுட காய வச்சுருக்காங்க, அதை ஒரு வீடு வளாகிறது வேலை. எல்லாம் வேலை முடியுது. 1 hour ஆகும் எனக்கு. பார்க்கலாம். ஊட்டிட்டு விளையாட காட்டிக்கிட்டே நான் போயிட்டு வீட்டு வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்கு. இங்கெல்லாம் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவன் தலையிலே வச்சுட்டான். நீ தானே சாப்பிடலாமா? தண்ணி குடிச்சு நல்லா உட்காந்து. சரி சரி, வலிக்குதுன்னு சொன்னால் சரி சரியா. அம்மா ஃபோன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரித்வின் வந்து சைக்கிளில் இருந்துக்கிட்டே அப்படியே ஊட்டிப்பார். பொட்டேட்டோ இங்கே பாரு, குட் பாய். இப்போ எல்லாம் ஒன்று பார்க்குறாங்க. பாய். ஊட்டிக்க சைக்கிள் போகலாம். பாட்டு வை. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டுட்ட? பொட்டேட்டோ பூ எல்லாம் சாப்பிட்டேன். குட் பாய். இங்கே பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 hour ஆகும் இவனுக்கு ஊட்டி முடிக்கிறதுக்கு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, டெய்லி ரொட்டீன் மாரி எல்லா வேலையும் முடிச்சிடலாம். அப்புறம் நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மடித்து வச்சாச்சு. இப்போ ஹாலில் வந்து பெருக்கிட்டேன். இந்த துவைச்ச துணியெல்லாம் மடிக்கிறோம். இது வந்து சோஃபா கவர் துவைச்சினதெல்லாம் மடிக்காமல் இருந்தது, இதெல்லாம் போட்டுட்டேன். தலைகாணி போட்டு, ஆனால் நான் இங்கே படுத்துப்பேன், அதனால் தலைகாணி போட்டுக்கிறேன். நான் குட்டி இப்போ வந்து இந்த துணியெல்லாம் இவரை வச்சுக்கிட்டே மடிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம போய் குளிக்க வேண்டியதுதான். லட்டுக்குட்டி குளிக்கலாமா? ஏய், நீ தான் லாலா ஊற்றிக்கினே ஃபஸ்ட்டு. இன்னொரு வாட்டி சொல்கிறது தெரியல. இன்னொரு வாட்டி குளிக்கணுமா? லட்டுக்குட்டி யாரு? வெள்ளைக்குட்டி யாரு? புஜ்ஜுக்குட்டி யாரு? சரி, டேடி பிடிக்குமா மம்மி பிடிக்குமா? பாருங்களேன், இவன் தான் 2 பாப்பா அக்காங்களை வந்து டேடி பிடிக்குமா மம்மி பிடிக்கும் சொல்ல தெரியனா கூட ஒரு ஸ்டேஜில் விட்டுருவாங்க. ஒரு ஸ்டேஜ் சொல்ல தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து மம்மி தான் பிடிக்கும் இல்லை டேடி தான் பிடிக்கும்னு மாற்றி சொல்லுவாங்க. இவன் மட்டும்தாங்க நான் தான் அப்படின்றான். டேடி பிடிக்கும் மம்மி பிடிக்குமா? அவருக்கு சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடி காட்டிட்டு ஒன்று தானா ஒரு 5 minutesக்குள்ளே இதெல்லாம் மடிச்சு வச்சிடணும். டவுன். அப்புறம் நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், குளிச்சுட்டேன். தம்பி தூங்கிட்டு இருக்கான். ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து அவன் தூங்கிட்டானேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் போயிட்டு வந்து என்னுடைய வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிட்டு வரலான்னு போனேன். சுடு தண்ணி இவ்வளோ குடிச்சிருக்கேன். அந்த நேரத்தில் இதில் தட்டு ஒன்று கீழே விழுந்துச்சு. இவன் என்ன பண்ணுறான்னா, நல்லா பாருங்கள், ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. சின்ன சவுண்டு கேட்டாலும் இப்போல்லாம் வந்து சார் வந்து என்ன பண்ணுறான்னா, எழுந்துடுறான். இப்படி வச்சுக்கிட்டு வாய் மேலே வச்சுட்டு கிச்சன் வரைக்கும் அப்படியே நடந்தே வந்துட்டான். என்னடா பண்ணுறேன்னு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட விளையாட காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி ஆஃப் ஆயிடுச்சு. அது போய் வெளியே காய வச்சேன். இப்போ தான் இதை உட்கார கால் பயங்கர பெயின், டயர்டு, அதாவது கோல்டுலேருந்து ரெக்கவர் ஆகினே இருக்குது. உடம்பு அப்படியே செட் ஆகலை. இங்கே அப்படியே இந்த மூக்கு தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெயின் இருக்குன்னு 2 days ஆச்சு இடிச்சு. இங்கேயும் பாருங்கள் அப்படியே வலி. இங்கே தெரியுதா உங்களுக்குன்னு தெரியல, இங்கே ஃபுல்லாக வலி. என்ன பண்ணுறது, எத்தனை நாள் இன்னையோட பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகுது. இந்த பெயின் எல்லாம் கொஞ்சம் கூட குறையல. பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னுடைய எல்லா வேலை முடிச்சிட்டேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் தண்ணி குடிக்கணும். 11 o'clock ஆகிடுச்சா, தண்ணி குடிக்கணும். half an hour முன்னாடியே வந்து தண்ணி ஸ்டாப் பண்ணிவிடுவேன். லஞ்சுக்கு முன்னாடி கரெக்டாக 1:30 நான் வந்து சாப்பிட்லான்னு இருக்கேன் இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேரட் பீன்ஸ் வந்து எக்கு போட்டு தான் செஞ்சுருந்தேன். அது கொஞ்சம் தாராளமாகவே வச்சுப்பேன். ரைஸ் கம்மி பண்ணிக்குவேன். நான் லஞ்ச் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை இருக்குல்ல, முட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ஆனாலும் எனக்கு அந்த பொறுமைலாம் இல்லைங்க. இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது. கண் என்னன்னு தெரியல, நான் நேற்றே சொல்லியிருப்பேன் இந்த கண் ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படி தான் இருக்குது. அது எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் இன்னிலேருந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். நேற்றுலாம் நான் சரியாகவே சாப்பிடலை. ரீசன் அதுதான், பெயினில். குட்டி பையனுக்கு கோல்டு, நல்லா அவனுக்கு சுட சுட காலையிலே பாப்பா ஸ்கூல் கிளம்பிட்ட பிறகே நாங்கள் ரிஷிகா கிளம்பிட்டாங்களே, அவங்க கிளம்பிட்ட பிறகே நான் வந்து அவனை குளிக்க வச்சிட்டேன். பொட்டேட்டோ வந்து நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து பொட்டேட்டோ சாம்பார் வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப வெயிட் போடல, பாப்பா வெயிட் போட மாட்டுறாங்க அப்படின்றவங்க இது அடிக்கடிக்கு வச்சு கொடுங்க. கேரட்லும் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி எனக்கு தெரியும்னா, ஆக்சுவலாக வந்து எங்கள் மேரேஜ் ஆன ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எங்கள் பெரிய பாப்பாவுக்கு 2.5 வயசு 3 வயசு இருக்கும். குட்டி பாப்பா 6 மாதம் குழந்த. அப்போ வந்து 6 மாதம் 5 மாதம் நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்போ வந்து காலையில் போனால் ஈவினிங் தான் வருவார். ஈரத்தில் கை வைக்கக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணுவார், காலையிலே எனக்கு நான் எழுந்ததுக்கு முன்னாடியே எழுந்து பீன்ஸு கேரட்லாம் பொரியல் இதே மாதிரி பண்ணி கொடுத்துருவாரு. பொரியல் பண்ணிவிடுவார். சிங்கில் சாமான் இருந்தால் கழுவி வச்சுருவார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரட் சாம்பார், பொட்டேட்டோ சாம்பார். நான் எனக்கு உண்மையாக அப்படிலாம் சாம்பார் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வைக்கவே தெரியாது. ஆனால் நான் எதனா ஒன்று செய்வேன், செய்யாமலாம் கிடையாது. நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு நான் குழந்தைய ஹேண்டில் பண்ணிக்கினே செய்கிறேன்னு சொன்னால் இவர் கேட்க மாட்டார். எல்லாமே செஞ்சு வச்சுட்டு கிளம்பிடுவார். இவருக்கு டிஃபன் கட்டிக்கின்னு கிளம்பிடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து அந்த கேரட்டில் வந்து கேரட் அல்வா பண்ணுவார். இதெல்லாம் பண்ணுவார். நான் சூப்பராக பண்ணியிருந்தேன். இப்போ தான் ஒரு வேளை செய்ய மாட்டுறாரு கொஞ்சம் கூட. நானும் கேட்கறதில்ல. என்னென்னா ஒர்க்கு அந்த மாதிரி ஒரு வருஷமும் போக போக ஒர்க் ப்ரெஷரும் கூடவே அதிகமாகினே வருது. இப்போ வந்து குட்டி பையன் இருக்கான். இப்போ என்னென்னா எனக்கு இதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்குது, காலையில் எழுந்து அந்த 1 ஹவர் வந்து கடகடன்னு ஒர்க் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்குது நீங்களே சொல்லுங்களேன். இவர் ஏன்தான் இவர் பார்த்துக்கிற ஒர்க் தான் பெரிய வேலை. அது வந்து நம்ம ஹாப்பியாக தான் நினைக்கிறேன். இவரும் ஸ்கூல் போயிட்டானா இன்னும் போர் தான் அடிக்கும். எதனா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இவர் ஸ்கூல் போயிட்ட டைமில் அந்த டைமில் மைண்ட் செட் எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் சேஞ்ச் ஆகும். பேச முடியல, கண் பெயின் ஹெவியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.